Hello my dear friends, welcome back to my channel. நான் தான் உங்கள் பாலா அண்ட் TN20 ரைடர். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நல்லா இருக்கேன்னு நினைக்கிறேன். நான் நல்லா இருக்கேன். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஆல்ரெடி லாஸ்ட் வீடியோ பார்த்துருப்பீங்க ஒரு லான்ச்சிங் வீடியோவை. என்னென்னு பார்த்தீங்கன்னா XUV700 ஒரு லான்ச்சிங் வீடியோ. இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, அந்த வண்டியோட டீடைல் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ், அந்த இன்டீரியர் எக்ஸ்டீரியர்ஸ்லாம் பார்க்க போகிறோம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். அதே மாதிரி சேனல் என்ன புதுசாக என்ன நாம சப்ஸ்கிரைப் பண்ணி பல பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற நெக்ஸ்ட் வீடியோ நோட்டிஃபிகேஷன் கரெக்டாக வரும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வண்டியோட ஃப்ரண்ட் லுக் பற்றி பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு ஃப்ரண்ட் லுக் எடுத்தோடனே ஃபஸ்ட்டு பேனட்டை பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பேனட் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங்கான பேனட் கொடுத்துருக்காங்க, நல்ல ரைஸ். அதே மாதிரி அந்த பேனட்டில் வந்து மேலே அந்த 2 லைன்ஸ் ரன் ஆகுது. இங்கே பார்த்துக்கோங்க, இந்த லைன் நல்லா போல்டாகவே தெரியுது. இந்த ஒரு லைனு அந்த லைன் வந்து நல்லா போல்டாக தெரியலனாலும் நல்லா இருக்குது, பார்க்குறது லுக் இருக்குது. அந்த லுக் வந்து நம்ம லைன்ஸ் பார்த்துக்கோங்க, இந்த க்ரோம் ட்ரீட்மெண்ட் பண்ணியிருக்காங்களே கிரில்ல, அந்த கிரில்லோட அட்டாச் ஆகிற மாதிரியே கொடுத்துருக்காங்க லுக்கு. வாக்கு நல்லா யூனிக்காகவே நல்லா டிசைன் சூப்பராக இருக்குது. அப்படியே வண்டியோட இப்போ நெக்ஸ்ட் கீழே வந்தீங்கன்னா கிரில்ஸ் கொடுத்துருக்காங்க. கிரில்ஸ் வந்து இந்த க்ரோம் ட்ரீட்மெண்ட் வந்து சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. அதே அந்த கிரில்ஸ் பார்க்கும்போது நல்ல யூனிக்காக ஒரு லோகோ கொடுத்துருக்காங்க, பார்த்துருக்கோம். ஃபஸ்ட்டு இருந்ததை விட இது யூனிக்காக நல்லா இன்னும் சூப்பராக இருக்குது இந்த லோகோ. இந்த லோகோ வந்து அவங்க என்ன கிளைம் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, 2 மவுண்டன் அட்டாச் ஆகிற மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு கிளைம் பண்ணுறாங்க. ஆனால் இது ஏன் விசிபிலிட்டியில் பார்த்தீங்கன்னா ஒரு பட்டர்ஃப்ளை மாதிரியே இருக்குது. லுக் வைஸ் பார்த்தீங்கன்னா சூப்பராகவே இருக்குது பார்க்குறதுக்கு. அப்படியே அது கீழே அப்படியே பார்த்தீங்கன்னா கேமரா ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. மொத்தம் இந்த வண்டிக்கு வந்து எல்லாம் 360 டிகிரி கேமராஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. எங்கள் கேமராஸ் வந்து ஒன்று இவங்களுக்கு யூனிக்காக காட்டுறேன் எங்கே இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஃபஸ்ட்டு இதில் ஃப்ரண்ட்டில் காட்டியிருக்காங்க, வித் ORVMஸில் இருக்குது, அப்படியே ரியரில் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து இப்போது வண்டியோட லைட்ஸ் பார்க்கலாம். இப்போது பார்க்கலாம், அந்த லைன்ஸ் வந்து க்ரோம் ட்ரீட்மெண்ட் எண்ட் ஆகிற இடத்துல இந்த லைன் அப்படியே ஸ்டார்ட் ஆகுது பார்த்துக்கோங்க. இந்த DRLஸு லுக் லைட் சூப்பராக இருக்குது, டே டைம் ரன்னிங் லேம்ப்பு. அது அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா இந்த இண்டிகேட்டர் ப்ளேஸ் பண்ணிருக்கு, சூப்பராக இருக்குது. இந்த இண்டிகேட்டர் பிளேயர் என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா ஸ்குவிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதே அந்த டே டைம் ரன்னிங் லேம்போட நேம் பார்த்தீங்கன்னா கெனல் டீத்துன்னு சொல்கிறாங்க. அப்படின்னா பார்த்தீங்கன்னா அந்த புலிப்பல் இருக்குல்ல, அந்த ஃபஸ்ட்லாம் பார்த்துருப்பீங்க, கார்ட்டூன்ஸில் பார்த்துருப்பீங்க, புலிக்கு வந்து 2 சைடு பல் இருக்கும். அது லுக் வைஸ் அதே மாதிரி கொடுத்துருக்கேன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அதேமாதிரி லைட்ஸ் டைப் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் LED தான் கொடுத்துருக்காங்க. LED வைஸ் சூப்பராக இருக்குது. நல்லா நைட்டில் விஷன் பார்த்தீங்கன்னா நல்லா பவராக இருக்கும்னு சொல்லிடுறாங்க. அதே மாதிரி வந்து நைட்டில் ரன் ஆகும்போது வந்து ஆட்டோமேட்டிக்காக ஃப்ரண்ட்டில் ஒரு வெஹிக்கிள் வருதுன்னா அது வந்து நம்ம டம்ப் பண்ணோம். ஆனால் இது டம்ப் பண்ணாமல் இது ரைட் வந்து நல்லா ரிஃப்ளெக்ஷன் கொடுக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம ஃப்ரெண்ட்ஸ் 2-3 பேர் சஜஸ்ட் பண்ணாங்க. அதே மாதிரி வண்டியோட ஏன்னா ஓட்டி பார்த்துருக்காங்க, நைட்டில் ஓட்டி பார்த்தாங்க அவங்க, அதெல்லாம் அந்த ரிவ்யூ கொடுத்துருக்காங்க. எனக்கு நானும் இப்போ நைட்டில் ஓட்டி பார்க்கும்போது ட்ரை பண்ணுறேன், பார்த்தவங்களுக்கு அதுவும் ஆட் பண்ணுறேன். இல்லை நானும் இப்போதைக்கு நம்மளுக்கு இது ரிவ்யூ பண்ணுறோம். ஓகேவா, நெக்ஸ்ட் குறிச்சு அதுவும் நைட்டில் உங்களுக்கு அட்டாச் பண்ணி விட்றேன் நான் உங்களுக்கு வீடியோவில். நல்லா ஹையாக இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அப்படியே நெக்ஸ்ட்டு கீழே பார்த்தீங்கன்னா ஒரு டோயிங் ஹூக் கொடுத்துருக்காங்க இதில். அதுக்கப்புறம் அப்படியே கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஃபாக் லேம்ப்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபாக் லேம்ப்ஸும் LED தான் கொடுத்துருக்காங்க. அப்படியே ஃபாக் லேம்ப் இதில் ஒரு ப்ளஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபாக் லேம்ப் பக்கத்தில் ஒரு ஏர் வெண்ட் கொடுத்துருக்காங்க. அது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, வண்டி வந்து நம்ம போயிட்டுருக்கும்போது நல்லா வேகமாக போயிட்டுருக்கோன்னா ஏர் வெண்ட் வந்து கிளியர் ஆகும்போது வண்டியோட பொசிஷன்ஸ் மாறும்னு சொல்லுவாங்கள்ல, அது மாதிரி வந்து இது ஆகாமல் இருக்கிறதுக்காக இப்போ மகேந்திரா இது வந்து இது நியூவாக எனேபிள் பண்ணியிருக்காங்க இந்த XUV700. அது நல்லாயிருக்கும். அதுக்கு காற்று ஏர் வெண்ட் வந்து ஈஸியாக காற்று கிழிச்சிட்டு போகிறேன்னு சொல்லுவாங்கள்ல, அது மாதிரி. கீழே பார்த்தீங்கன்னா ஒரு கிரேயிஷ் கலர், கிரேயிஷ் சொல்ல முடியாது, சில்வரி அண்ட் கிரேயிஷ் கலந்த மாதிரி ஒரு இது கொடுத்துருக்காங்க. ஸ்கிப் லைட்ஸ் கொடுத்துருக்காங்க, நல்லா இருக்குது. ஸ்கிப் லைட்ஸும் நல்லா ஸ்ட்ராங்காகவே இருக்குது ஸ்கிப் லைட்ஸு. நம்ம நெக்ஸ்ட்டு வண்டியோட வந்து நம்ம சைட் ப்ரொஃபைல்ஸ் எல்லாம் பார்க்கலாம் வாங்க. ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வண்டியோட இப்போ சைட் ப்ரொஃபைல் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஃபஸ்ட்டு எடுத்தோடனே அந்த வீல்ஸ் பார்க்கலாம். வீல்ஸ் வந்து இது பார்த்தீங்கன்னா 18 இன்ச்லேருந்து இது வந்து டாப் வேரியண்ட்டில் மட்டும் தான் 18 இன்ச் கொடுக்குறாங்க. மற்ற வேரியன்ட்ஸ் போனீங்கன்னா உங்களுக்கு 17 இன்ச் தான் கொடுக்குறாங்க. அதுமாதிரி இந்த இது அலாய் பார்த்தீங்கன்னா 5 ஸ்போக்ஸ் அலாய் வீல் கொடுக்குறாங்க உங்களுக்கு. நல்லா லுக்கும் நல்லா இருக்குது, டைமண்ட் கட் அலாய் வீல்.
இன் பிட்வீனில் அந்த லோகோவும் நல்லா யூனிக்காக தெரியுது பார்க்கும்போது. நியூவாக எனேபிள் பண்ண சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. இப்போ அப்படியே மேலே வந்தீங்கன்னா அந்த ஒரு லைன் ரன் ஆகுது பார்த்தீங்களா, அது த்ரூ அவுட் லாஸ்ட் வரைக்கும் கொடுக்கல, பட் இது வரைக்கும் கொடுத்துருக்காங்க, ஃப்ரண்ட்லேயே தான் கொடுத்துருக்காங்க லைன். அதுவும் யூனிக்காக நல்லா இருக்குது அந்த லைன் பார்க்குறதுக்கு உங்களுக்கு. அதே மாதிரி இது வந்து ஒரு மெயினான ஒரு விஷயம் என்னென்னா XUV 500 எப்படி இருக்குமோ அதே சேம் ஒரு டிசைன் இங்கேயும் கொடுத்துருக்காங்க. லாஸ்ட்டில் இங்கே ஒரு பம்ப் தெரியுதா, இந்த பம்ப் ஒன்று கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இதில் எல்லா வெஹிக்கிள்ஸும் ஒரு ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா அவங்க XUV 300 இருக்கட்டும், இல்லை 500 700 இப்போ வந்திருக்கு எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா இந்த பிளாக் கலர் கிளாரிங் வந்து கொடுத்துருக்காங்க. சூப்பராக இருக்குது. இந்த லுக் வைஸ் அவங்க மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்கிறது நல்லா இருக்குது. இப்போ நெக்ஸ்ட்டு ஓஆர்விஎம் பார்க்கலாம். இது எலக்ட்ரிக் அட்ஜஸ்ட் ஓஆர்விஎம் தான் கொடுத்துருக்காங்க. இந்த ஓஆர்விஎம்லேயே கீழேயே பார்த்தீங்கன்னா ஒரு கேமரா ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ கேமரா சொல்லியிருந்தேன்ல, அந்த கேமரா ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. மேலே அப்படியே இண்டிகேட்டர்ஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம நெக்ஸ்ட் டோர் ஹேண்டில் பார்த்தீங்கன்னா எப்போவுமே யூனிக்காக கொடுப்பாங்க மஹேந்திரா சைட்லேருந்து. இப்போ எக்ஸாம்பிள் என்னன்னா 500 யூனிக்காக கொடுத்தாங்க ஹேண்டில். அதே மாதிரி XUV 700 யூனிக்காக கொடுத்துருக்காங்க. லுக் லைக் டெஸ்லாவோட டிசைன் கொடுத்துருக்காங்க. பட் டெஸ்லாவில் ஆட்டோமேட்டிக்காக வெளியே வரும். இதில் நம்ம என்ன பண்ணணும், ஒரு இங்கே ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஓப்பன் ஆகும். அதுலேயே வந்து இப்போ ஓப்பன் பண்ணி காட்டுற மாதிரி இதுதான். லுக் வைஸ் நல்லா இருக்குது இது. அதே மாதிரி இந்த வண்டியோட இப்போது டயர்ஸ் சொல்லியிருந்தேன்ல 18 இன்ச் சொல்லிட்டு, அதே மாதிரி அந்த உள்ள பிரேக்ஸ் பார்த்தீங்கன்னா டிஸ்க் பிரேக்ஸ் தான் கொடுக்குறாங்க. 4 வீலுக்குமே ஃபுல்லாக டிஸ்க் பிரேக் தான் கொடுக்குறாங்க. அதுவும் நல்லா ஸ்டெப். அதே மாதிரி XUV 500 டிஸ்க் தான் கொடுத்தாங்க. அதே மாதிரி இதுவும் டிஸ்க் பிரேக் தான் கொடுத்துருக்காங்க. ஒரு பிரேக் தம்ப் அப் கொடுத்துக்கலாம் அதுக்கு. சைட் ப்ரொஃபைல், அதுக்கப்புறம் வந்து மேலே வந்து ரூஃப் ரைல்ஸ் ரன் ஆகுது இதில். அதுவும் கிரேயிஷ் ஒரு சொல்கிற மாதிரி சில்வரி கலரில் தான் இருக்குது கிரே ரூஃப் ரைல்ஸும். அதுக்கப்புறம் வந்து A பில்லர், B + C மூணுமே வந்து பிளாக்ல தான் இதாகுது, உங்களுக்கு பிளாக்ல தான் கொடுத்துருக்காங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஒன்று ரைட் சைடு வண்டியோட ப்ரொஃபைல் காட்டியிருந்தேன். இப்போ லெஃப்ட் சைடு வந்திருக்கோம். லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா இங்கே டேங்க் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. டேங்க் கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 60 லிட்டர்ஸ் டேங்க் கெப்பாசிட்டி. அப்படியே மேலே வந்து ஆட்ரனாக்ஸ் அதோட பேட்சிங் கொடுத்துருக்காங்க. ஆனால் அலெக்ஸா அது அப்டேட் வெர்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க ஆட்ரனாக்ஸ்ன்னு சொல்லிட்டு. சைட் ப்ரொஃபைல் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா சைட் ப்ரொஃபைல் அவ்வளோதான் உங்களுக்கு. ஆனால் நம்ம XUV 500 கொஞ்சம் அப்கிரேட் பண்ணி கொடுத்தது நல்லா தான் இருக்குது. லுக் வைஸ் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது. இப்போ நம்ம வண்டியோட பேக் ப்ரொஃபைல் போய் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு வாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வண்டியோட ரியர் ப்ரொஃபைல் பார்க்கலாம். மேலே ஒரு ஷார்ப்ஃபின் ஆண்டர்னா கொடுத்துருக்காங்க. அதுக்கு கீழே இந்த ஸ்பாய்லர் கொடுத்துருக்காங்க. ஒரு ஸ்பாய்லரு அது அந்தளவுக்கு பெருசாக தெரியல, பட் இருந்தாலும் நல்லா யூனிக்காக கொடுத்துருக்காங்க. வித் அந்த லாஸ்ட்டில் ஒரு பிளாக் கலர் ஒரு ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துல க்ளோஸ் அப் பண்ணுற மாதிரி. இது யூனிக்காக மேலே தனியாக வராமல் ஒரு க்ளோஸ் பண்ணி கொடுத்த மாதிரி நல்லாயிருக்கு. யூனிக்காக நல்லாவே இருக்குது பார்க்குறதுக்கும். அதே மேலே பார்த்தீங்கன்னா இப்போ வந்து வைப்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. வைப்பர் வித் வாஷரும் கொடுத்துருக்காங்க. மேலே வாஷ் பண்ணுற இதுக்கு வாஷர் கொடுத்துருக்காங்க. அப்படியே இந்த சைடு பார்த்தீங்கன்னா எல்லாமே LED லைட்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. டெய்ல் லைட்ஸும் பார்த்தீங்கன்னா எல்இடிலாம் கொடுத்துருக்காங்க. இங்கே ஒரு டெய்ல் லைட் கொடுத்துருக்காங்க, இங்கே ஒரு டெய்ல் லைட் இப்போ ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அது ஃபுல்லாக வந்து அதே இண்டிகேட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா இங்கே ஸ்டார்ட் பண்ணி லாஸ்ட் எண்டிங் வரைக்கும் பார்த்தீங்கன்னா டேர்ன் வரைக்கும் தெரிகிற மாதிரி நல்லா ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க விஷுவல். அதுக்கு கீழே வந்து பேக் லைட் நம்ம ரிவர்ஸ் வரதுக்காக லைட் எரியலாம், அந்த லைட்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்படியே இங்கே வந்து இப்போ இங்கே ஒரு லோகோ ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இங்கே ஃப்ரண்ட்டில் ஒரு லோகோ அதே பேரே வரும். அந்த லோகோக்கு அப்படியே பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா கேமரா இங்கே ஒரு ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. பாருங்க கேமரா 360 வியூஸ் தெரியுன்றதுக்காக, டிகிரியில் உங்களுக்கு தெரியணுன்றதுக்காக இங்கே ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அப்படியே கீழே இங்கே வந்து பேட்சிங் கொடுத்துருக்காங்க. இது என்ன வேரியண்ட்டுன்னு சொல்லிட்டு. அப்படியே XUV 700 அவங்களோட இது வண்டியோட நேமும் கொடுத்துருக்காங்க. கீழே A7X. இது மொத்தம் இதில் வந்து வேரியன்ட்ஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா MX வேரியன்ட் இருக்குது. அதுக்கப்புறம் AX3, AX5, AX7. AX7 தான் டாப் மாடல். அதுதான் எல்லாம் ஃபுல் ஸ்பெசிஃபிகேஷனோட வரும் உங்களுக்கு. AX3 மற்ற வேரியன்ட்ஸ்லாம் இது MXன்றது பேஸ் வேரியண்ட். ஓகே, வண்டியோட இப்போது ஓவரால் லென்த் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4.7 வரும். அண்ட் வண்டியோட ஓவரால் ஹைட் பார்த்தீங்கன்னா 1.7. அண்ட் வண்டியோட ஓவரால் வித் பார்த்தீங்கன்னா 1.8 கொடுத்துருக்காங்க. வண்டியோட ப்ரொஃபைல் ஃபுல்லாக இது தான். அதுக்கப்புறம் வந்து 2 சென்சார்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பின்னாடி ஒரு இது கொடுத்துருக்காங்க பிளாஸ்டிக்கு. வண்டி எதுவும் பம்பாக எதுவும் ஆகாமல் இருக்கிறதுக்கு. மற்றபடி அப்படியே பின்னாடி பார்த்தீங்கன்னா இது ஸ்ட்ரென்த்து ஃப்ரெண்ட்ஸ் 2-3 பேர் சஜஸ்ட் சொன்னாங்க. இது கொஞ்சம் வீக்காக இருக்குது, பின்னாடி கொஞ்சம் பிளாஸ்டிக் அவங்க மெட்டல் யூஸ் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் இருந்தாலும் ஹாட் பிளாஸ்டிக் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. லைட்டாக பம்ப் ஆகுது எனக்கு தெரியுது. இருந்தாலும் அவங்க சாட்டிஸ்ஃபை இது பண்ணுவாங்கலாம் பார்க்கலாம். அப்படியே கீழே பார்த்தீங்கன்னா 2 ரிஃப்ளெக்டர்ஸ் 2 சைடுமே ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அது டோயிங் ஊக்கும் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சாரி சொல்லணும். ஏன் சாரி சொல்கிறேன்னு சொல்லி யோசிச்சிங்கன்னா, ஃபஸ்ட் நான் ரிவ்யூ பண்ணிகிட்டு இருந்தேன் வண்டி, இப்போ டெஸ்ட் ட்ரைவ் போயிடுச்சு. அதனால் எனக்கு உள்ள
அவைலபிள் வெஹிக்கிளை தான் நான் இப்போ ரிவ்யூ பண்ணிகிட்டு இருக்கேன். அதனால் கொஞ்சம் டிலே ஆகிடுச்சு, தப்பாக நினச்சிக்காதீங்க. வாங்க இப்போ இந்த வண்டி வெஹிக்கிளோட பூட் ஸ்பேஸ் மற்ற எல்லாம் ஃபுல்லாக பார்க்கலாம். இந்த வண்டியோட பூட் ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னா இது வந்து நம்ம கிட்ட வந்து 7 சீட் வேரியண்ட்டு. இது ஒன்ஸ் ஃபோல்ட் பண்ணிட்டீங்கன்னா 240 லிட்டர்ஸ் சொல்லியிருக்காங்க. இது ஃபோல்ட் இப்போ எடுத்து விட்றேன் இந்த வண்டி இதை. 7 சீட்டராக பார்த்தீங்கன்னா பூட் ஸ்பேஸ் எதிர்பார்க்க முடியாது. அட்லீஸ்ட் ஒரு சிட் பண்ணால் கூட உங்களால் உட்கார முடியாது ஃபுல்லாக ஸ்ட்ரெச்சோட, கன்ஃபார்ம் விழுந்துருவீங்க கீழே. ஸோ ஆனால் ஃபோல்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு சொன்ன மாதிரி நான் வந்து 240 லிட்டர்ஸ் உங்களுக்கு பூட் ஸ்பேஸ் கிடைக்கும். அதே மாதிரி இல்லை ஒரு இந்த சீட்ஸில் ஒரு ப்ளஸ் இருக்குது. இது வந்து நார்மல் லாக் பண்ணால் உங்களுக்கு இவ்வளோ லாக் ஆகும். அதே உங்களுக்கு நல்லா சாயிற மாதிரி ஃபீச்சர்ஸ் வேணும்னா இது இன்னும் கொஞ்சம் புஷ் பண்ணிங்கன்னா பேடி வரும். பட் இது ஒரு ட்ராபேக்கும் இருக்குது இதில். என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்ஸ் நீங்கள் எழுந்து தான் உள்ளே பண்ண முடியுமே தவிர உங்களால் நீங்கள் நார்மலாக அப்படியே இருந்துட்டு சாய முடியாது. அது ஒரு மைனஸ் இருக்குது இதில். ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இப்போ வண்டியோட இன்ஜின் பே எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிடுறேன். நல்லா வெயிட்டாகவே இருக்குது. ஃபுல்லி இன்ஸ்டாலேஷன் சூப்பராக பண்ணியிருக்காங்க. சவுண்ட்ஸ் இன்ஜின் நாய்ஸ் எதுவும் கேபினுக்குள்ளே கேட்காமல் இருக்கிறது நல்ல ஃபுல்லாக இன்ஸ்டாலேஷன் நல்லா பண்ணியிருக்காங்க. அப்படியே இந்த வண்டியோட இன்ஜின் டைப் பார்த்தீங்கன்னா 2 இன்ஜின் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஒன்று பார்த்தீங்கன்னா பெட்ரோல் இன்ஜின், இன்னொன்று டீசல் இன்ஜின். இந்த பெட்ரோல் இன்ஜினோட இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 லிட்டர் டர்போ பெட்ரோல் இன்ஜின் ப்ரொவைட் பண்ணுறாங்க. அது மேக்ஸிமம் பவர் பார்த்தீங்கன்னா 147 bhp at 5000 rpm ப்ரொவைட் ஆகுது. அண்ட் இந்த மேக்ஸிமம் டார்க் பார்த்தீங்கன்னா 318 Nm டார்க்ஸ் at 1750 to 3000 rpm ப்ரொவைட் பண்ணுறாங்க. இந்த வெஹிக்கிள் வந்து பெட்ரோலில் பார்த்தீங்கன்னா 6 ஸ்பீட் மேனுவல்லையும் இருக்குது, ஆட்டோமேட்டிக்லையும் இருக்குது. அது டீசல் பார்த்தீங்கன்னா 2.2 லிட்டர் டர்போ டீசல் இன்ஜின் ப்ரொவைட் பண்ணுறாங்க. இந்த வண்டியோட பிஹெச்பி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 136 bhp at 3500 rpmலையும், அந்த மீட்டர் ஆஃப் டார்க் பார்த்தீங்கன்னா 450 Nm டார்க் at 1750 to 2800 rpm ப்ரொவைட் பண்ணுறாங்க. அதுவும் இந்த வெஹிக்கிள் வந்து உங்களுக்கு 6 ஸ்பீட் மேனுவல்லையும் இருக்குது, ஆட்டோமேட்டிக்லையும் இருக்குது. வாங்க இப்போ வண்டியோட நெக்ஸ்ட்டு இன்டீரியர் போய் பார்க்கலாம். இப்போ வண்டியோட இன்டீரியர்ஸ் பார்க்கலாம்னு சொல்லியிருந்தேன். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே வண்டி ஓப்பன் பண்ணிங்கன்னா சீட்ஸ் பாருங்களேன், ஆட்டோமேட்டிக்காக ஃப்ரண்ட் அண்ட் பேக் மூவ் ஆகிக்குது அதுவே. அதுக்கப்புறம் வந்து வண்டியோட சைட் டோர்ஸ் ப்ரொஃபைல்ஸ் பார்க்கலாம். டோர் வாங்க. இப்போ ஃபஸ்ட்டு டோரில் வந்து மேலே இங்கே கீஸ் கொடுத்துருக்காங்க, விண்டோஸ் கண்ட்ரோல்ஸ் ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க, ஓஆர்விஎம் கண்ட்ரோல்ஸ் கொடுத்துருக்காங்க. அதே இதில் வந்து ஃபுல்லாக எலக்ட்ரிக்கல் அட்ஜஸ்டபிள் சீட்ஸுன்றதால மேலே பாருங்கள் அப்படியே கொஞ்சம் எலக்ட்ரிக்கல் அட்ஜஸ்டபிள் சீட்ஸுன்றதால உங்களுக்கு எல்லாம் எலக்ட்ரிக்கில் கொடுத்துருக்காங்க. அப்படியே இது ஒரு ப்ளஸ் என்னென்னு வச்சிங்கன்னா, இப்போது வர கார்ஸில் வந்து நார்மலி டோர் திறக்கும் போது வந்து உங்களுக்கு கீழே வந்து ஒரு லைட்ஸ் இருந்தால் நல்லாயிருக்கும். ஏன்னா டோர் திறக்கும்போது பின்னாடி வெஹிக்கிள் தெரியாது உங்களுக்கு நீங்கள் டோர் திறந்துருக்கீங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அது டோர் திறந்துருக்குன்னு இன்டிமேஷனுக்காக லைட்ஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அது கீழே வந்து ஒயிட் லைட்டும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. கீழே லைட்ஸ் கிரவுண்ட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு செக் பண்ணுறதுக்காக லைட்ஸும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் நல்லதாக இருக்குது. அது ஒன்று குட் ப்ரெசன்ஸ் கொடுத்துருக்காங்க இதில். அதேமாதிரி இந்த வண்டியில் வந்து ஸ்பீக்கர்ஸ் பார்த்தீங்கன்னா இங்கே மேலே எங்கேயும் ஸ்பீக்கர்ஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அப்படி இந்த இடத்துல ஒரு ஸ்பீக்கர் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க கீழே. அப்படிங்க வந்து ஒரு உடன் ஃபினிஷ் கொடுத்துருக்கிறது நல்லாயிருக்கு. லுக் வைஸ் பார்த்தா சூப்பராக இருக்குது உடன் ஃபினிஷ் கொடுத்துருக்கிறது. அப்போ வண்டியோட நம்ம வண்டியை உள்ளே போய் என்ன இருக்குன்னு ஃபீச்சர்ஸ் பார்க்கலாம். வாங்க உள்ளே போகலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இன்டீரியருக்குள்ளே உள்ளே வந்தாச்சு. இப்போ டோர் க்ளோஸ் பண்ணுறேன், ஆட்டோமேட்டிக்காக சீட் மூவ் ஆகும் பாருங்கள். பார்த்தீங்களா சீட்ஸ் பாருங்கள், அப்படியே ஆட்டோமேட்டிக்காக மூவ் ஆகுது. Pediatric interventional cardiologist at Dr. Kamakshi Memorial Hospital, Pallikad. வண்டியோட இன்டீரியர்ஸ் ஃபுல்லாக குழந்தைகளுக்கு வந்து வண்டியோட இன்டீரியர்ஸ் எல்லாமே செக் பண்ணலாம். இப்போ வந்து ஃப்ரண்ட்டு டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா 10 inches டிஸ்பிளே கொடுக்கும், 10.25 ஓகேவா. 10 inch டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. அது கீழே ஆடாக்ஸ் சொல்கிறாங்க, உங்களோட லோகோ ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து வண்டியில் இப்போ ஸ்டேரிங் கண்ட்ரோல்ஸ் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்டேரிங் கண்ட்ரோல்ஸ் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா கால் எடுக்கிறத கட் பண்ணுற அந்த ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. வால்யூம் அப் அண்ட் டவுன் கொடுத்துருக்காங்க. மற்ற இது அப் ஆப்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்படியே சென்டரில் பார்த்தீங்கன்னா அவங்களோட பேட்ச் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. லோகோ நல்லா யூனிக்காக இருக்குது. லோகோ ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி நல்லா யூனிக்காக தான் இருக்குது லோகோ. அதே ரைட் சைடு பார்த்தீங்கன்னா க்ரூஸ் கண்ட்ரோல்ஸ் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இதில் வந்து நம்ம பிடிச்சிக்க நல்லா ஸ்டேரிங் நல்லா கம்ஃபர்டபுள் நல்லா ஹார்டாகவே இருக்குது. நல்லா ஸ்டேரிங் பிடிச்சிட்டு ட்ரைவ் பண்ணுறதுக்கு. டிரைவிங் நான் உங்களுக்கு வீடியோ கூட சீக்கிரம் அப்லோட் பண்ணுறது கூட சேர்த்து. அதே ட்ரைவ் பண்ணால் சூப்பராகவும் இருக்கும். போஸ்ட் நல்லா லெதர் கொடுத்துருக்காங்க, லெதர் கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க, சூப்பராக இருக்குது. அதுக்கப்புறம் வந்து இந்த சைடு கண்ட்ரோல்ஸ் சொல்லியிருந்த வெளியே டோர்ஸ் என்னென்ன கண்ட்ரோல்ஸ் சொல்லிவிட்டு அது விண்டோஸ் கண்ட்ரோல்ஸ், அதுக்கப்புறம் வந்து ஓஆர்எம் கண்ட்ரோல், அதுக்கப்புறம் மேலே எலக்ட்ரிக் அட்ஜஸ்டபிள் சீட்ஸ் அதுக்கு கண்ட்ரோல்ஸ்லாம் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் வந்து இப்போது இது சொல்லியாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து மேலே சேம் அதே தான் இண்டிகேட்டர்ஸ், ரைட் சைடு இண்டிகேட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. லெஃப்ட் சைடு வந்து நம்ம வைசர்ஸ் கண்ட்ரோல்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இப்போ ஏசி வின்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு க்ரோம் ட்ரீட்மெண்ட் கொடுத்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறது யூனிக்காகவே இருக்குது. இன்பிட்வீன் அந்த மூவபிள் இதில் இருக்குது, அது கூட யூனிக்காக க்ரோம் ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அதுவும் பார்க்க யூனிக்காகவே நல்லாவே அழகாக இருக்குது. அது கீழே அப்படியே வந்து சுவிச்சஸ் என்ன கண்ட்ரோல்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்க்கலாம்.
ஃபஸ்ட்டு மேலே சுவிச்சஸ் கண்ட்ரோல்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஏசி கண்ட்ரோல்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் அதுலேயே வந்து ஹீட் ஆகிறதுக்கு அது ஆட்டோமேட்டிக்காகவே இது கிளைமேட் கண்ட்ரோலுக்கு இது பண்ணியிருக்காங்க. அப்புறம் ஆட்டோமேட்டிக்காக ஏசி கண்ட்ரோல்ஸும் கொடுத்துருக்காங்க. அப்புறம் அது கீழே சுவிச்சஸ் என்னென்னு பார்த்துருக்கீங்கன்னா ஹசார்ட் லைட் கொடுத்துருக்காங்க, சீட் பெல்ட் இது கொடுத்துருக்காங்க, 360 சுவிச்சஸ் கேமரா 360 கேமராஸ் வந்து பார்க்கறதுக்காக சுவிச்சஸ் கொடுத்துருக்காங்க. அப்படியே அது கீழே வந்து யூஎஸ்பி சார்ஜிங் இது போர்ட் கொடுத்துருக்காங்க, யூஎஸ்பி போர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்படியே ஒயர்லெஸ் சார்ஜிங் போர்ட்டும் கொடுத்துருக்காங்க, ஒயர்லெஸ் சார்ஜிங் பேட் கொடுத்துருக்காங்க. அப்படியே அதுக்கு மேலே அப்படியே பார்த்தீங்கன்னா 6 ஸ்பீட் மேனுவல் கியர் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்படியே அதுக்கு போய் எலக்ட்ரிக்கலி ஹேண்ட் பிரேக் கொடுத்துருக்காங்க இங்கே. அப்படியே அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து கால்ஸ் பட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் மேலே மியூசிக் சிஸ்டம் கண்ட்ரோல் பண்ணுற பட்டன்ஸ் எல்லாம் இங்கே கொடுத்துருக்காங்க. இதுக்கப்புறம் வந்து இப்போ அப்படியே மேலே வந்தீங்கன்னா இங்கே நார்மல் மிரர் தான் கொடுத்துருக்காங்க, சென்சார்ஸ் கொடுக்கல இதில் மிரர்ஸில் எதுவும். அப்படியே அதுக்கு மேலே இப்போ வந்தீங்கன்னா ஒன் டச் இது வந்து கிளாஸஸ் வச்சுக்கிறதுக்கு இது ஒரு ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. அப்படியே அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா லைட்ஸ் சுற்றி இந்த லைட் தெரியுதா, இந்த லைட் ஆன் ஆகிறதுக்காக இந்த சுவிச்சஸ். அப்படியே இந்த லைட் வந்து ஒரு டேரக்ஷனுக்கு ஒரு யூனிக் லைட் கொடுத்துருக்காங்க. இந்த லைட்ஸ் கொடுத்துருக்காங்க, சுவிச்சஸ்க்கு இங்கே ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அப்படியே அது கீழே SOSன்னு ஆப்ஷன் பார்த்துருக்கீங்களா? இது வந்து இந்த லைட் இருந்தால் ஒன்ஸ் உங்கள் வண்டி எதாவது ஆக்சிடென்ட் சம்திங் எதாவது ஆகிடுச்சுன்னா இதை ஒரு நம்பர் ஸ்டோரேஜ் நீங்கள் சேவ் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு கால் போய்ட்டு இது மாதிரி சம்திங் ஹேப்பன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது வரும். அந்த இன்ஃபர்மேஷனுக்காக இது ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அப்படியே மேலே பார்த்தீங்கன்னா ஒன் டச் சன்ரூஃப் இருக்குது, ஓன் பண்ணி காட்டுறேன். இதோ பாருங்களேன், இது அதேமாதிரி சன்ரூஃப் பார்த்தீங்கன்னா பேரானமிக் சன்ரூஃப் கொடுத்துருக்காங்க. நல்லா பெருசாக நல்லா வைடாக ஓப்பன் ஆகுது. அது கொஞ்சம் ஆட்டோமேட்டிக்காக அதுவும் சேம் நல்லா வைடாக ஓப்பன் ஆகுது. சன்ரூஃப் பார்த்துருப்பீங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த சுவிச்சஸ் நான் சொல்லிட்டு இருக்கும்போது இது வந்து வால்யூம் இன்க்ரீஸ் பண்ணுறது டவுன் பண்ணுற சுவிச்சஸ். இது வந்து இது ரிமோட் மாதிரி வால்யூம் வந்து சவுண்ட் கேட்குதா நல்லா வால்யூம். அப்படியே வால்யூம் கேட்கும்போது ஸ்பீக்கர் சைடு இப்போ வரலாம். ஸ்பீக்கர்ஸ் பார்த்தீங்கன்னா நல்லா சோனி ஸ்பீக்கர்ஸ் தான் கொடுத்துருக்காங்க எல்லாமே. சோனி ஸ்பீக்கர் எத்தனை கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 6 அதே ரியர் சீட்ஸுக்கும் ஸ்பீக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க. வந்து நிறைய ஸ்பீக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க, ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. நல்லா ஆடியோ நல்லா சவுண்டாகவே இருக்குது. ஆடியோ இப்போ கொஞ்சம் கேட்டு பாருங்கள் நீங்களே ஆடியோ சவுண்டு நல்லா ஆடியோபுளாகவே இருக்குது. நல்லா ஸ்பீக்கர்ஸ் எல்லாம் சோனி ஸ்பீக்கர்ஸ் சொல்லவே தேவையில்ல, நார்மலாகவே நல்லா சூப்பராக இருக்கும். அதே மாதிரி நல்லா சவுண்டும் சூப்பராக இருக்குது. அதே மாதிரி டேஷ்போர்ட் மேலே பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு ஹாட் பிளாஸ்டிக் தான் கொடுத்துருக்காங்க. ஸ்மூத்தாலும் கொஞ்சம் ரைட்டாக ஹார்டாக தான் இருக்குது யூஸ் பண்ணும்போது. ஹாட் பிளாஸ்டிக்ன்ற இருக்கும். அது மேலே அதே ஒரு லெதர் ஃபினிஷிங் கொடுத்துருக்காங்க. வித் இங்கே வந்து ஏசி வென்ட்ஸ் கொடுத்தாங்க. லாஸ்ட் இங்கே ஒரு ஏசி வென்ட் கொடுத்தாங்க. அதே மாதிரி டிரைவிங் பொசிஷன் லாஸ்ட்டில் ஒரு ஏசி வென்ட் கொடுத்துருக்காங்க. இன் பிட்வீனில் ஒரு ஏசி வென்ட் கொடுத்துருக்காங்க. பின்னாடி வரும்போது பின்னாடி எத்தனை ஏசி வென்ட்ஸ் கொடுத்துருக்காங்க நான் உங்களுக்கு சொல்கிறேன். அப்படியே இப்போ வாங்க இப்போ இன்ஸ்ட்ருமெண்ட் கன்சோல் என்ன கொடுத்துருக்காங்க, ஃபங்க்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். இப்போ தான் இந்த வண்டியோட இன்ஸ்ட்ருமெண்ட் கன்சோல். இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கன்சோலோட ஹோம் பேஜ் இப்படி தான் இருக்குது. இந்த ஹோம் பேஜில் வந்து இங்கே ரைட் சைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைமிங் அண்ட் டேட்ஸ் எல்லாம் ப்ரொவைட் பண்ணியிருக்கு. அப்படியே பக்கத்தில் FM கொடுத்துருக்காங்க. அப்படியே இங்கே வந்து ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோ வந்து ஆண்ட்ராய்ட் கனெக்ட் பண்ணுறதுக்கு ஆண்ட்ராய்ட் ஆட்டோ ஆப்பிள் கார்பரேட்லாம் கொடுத்துருக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. அப்படியே மியூசிக் சிஸ்டம் இன்னும் ஃபோன் கனெக்ட் பண்ணல, நான் உங்களுக்கு கனெக்ட் பண்ணிட்டு அந்த ஃபீச்சர்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு சொல்கிறேன். இது அதேமாதிரி அலெக்சாண்டர் ஒரு ஃபங்க்ஷனும் இருக்குது இதில். அலெக்சாண்டர் ஃபங்க்ஷன் வந்து நல்லா நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும். வாய்ஸ் கண்ட்ரோலில் நம்ம எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி. அதை நான் உங்களுக்கு அலெக்சாண்டர் தனியாக ஒரு இது போடுறேன் உங்களுக்கு வீடியோ போல். இந்த வீடியோவில் கடைசியாக உங்களுக்கு ஆட் பண்ணுறேன். இப்போ அலெக்சாண்டர் வந்து எனக்கு அந்த ஃபீச்சர்ஸ் யூஸ் பண்ண தெரியல அதில். அதாவது இங்கே ஒருத்தர் இருக்கார், அவர்கிட்ட கேட்டு நான் உங்களுக்கு எப்படி இருக்க ஃபுல் ஃபங்க்ஷன்ஸ் அது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறேன் நான். அப்படியே வாங்க இப்போ டிரைவிங் போஸ்டர்லேருந்து அந்த அதில் இன்ஸ்ட்ருமெண்ட் கஷ்டம் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்குறேன். ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ஃபுல் டிஸ்பிளேன்றதால ஃபுல்லாக உங்களுக்கு இது சேம் எல்லாமே LED டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க. டிஸ்பிளே நல்லா ஃபுல்லாகவே நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. வாங்க இப்போ ஃபஸ்ட்டு அது இதில் என்ன கொடுத்துருக்காங்க ஃபங்க்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க போய் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இங்கே பார்த்தீங்கன்னா ரைட் சைடு பார்த்தீங்கன்னா அப்படியே RPM மீட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஸ்பீட் போகிறோன்னு ஸ்பீடோ மீட்டர் கொடுத்துருக்காங்க. ஸ்பீடோ மீட்டர் பக்கத்துலேயே உங்களுக்கு வந்து ஃபியூல் இண்டிகேஷன் எவ்வளோ ஃபியூல் இருக்குன்னு சொல்லிட்டு இது பண்ணுற காட்டுறதுக்காக ஃபியூல் இண்டிகேஷன் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் எவ்வளோ ரேஞ்ச் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம், அதுக்கப்புறம் ஃபியூல் ஆவரேஜ் காட்டுறது. நெக்ஸ்ட்டு வேறு என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா எக்கனாமிக் மோட் அதெல்லாம் ப்ரொவைட் பண்ணால். அதே மாதிரி இந்த கீழே பார்த்தீங்கன்னா இண்டிகேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. சீட் பெல்ட் இண்டிகேஷன்ஸ், அதுக்கப்புறம் வந்து ஆயில் மற்ற ஃபங்க்ஷன்ஸ்லாம் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஹை பீம் லோ பீம் அந்த இண்டிகேஷன்ஸ், அதுக்கப்புறம் வந்து ஹசார்ட் லைட் இண்டிகேஷன்ஸ் அதெல்லாம் இன்னும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அது இதான் ஹசார்ட் லைட் இண்டிகேஷன்ஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இதுதான் ஃப்ரண்ட்டில் இவ்வளோ ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ் இதான் இந்த வண்டியோட கீ 2 கீ கொடுத்துருக்காங்க.
பார்த்துக்கோ. இதான் வண்டியோட கீ, ஃப்ளிப் கீ. எப்போ யூனிக்காக அவங்க தர சேம் அதே இதெல்லாம் லோகோ மட்டும் வேறு சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இதுதான் அவங்க தர கீ ப்ரொவைட் பண்ணுறது. அது இங்கே கீழே பார்த்தீங்கன்னா அது இங்கே ஆம்ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க, மூவபிள் ஆம்ரெஸ்ட். அப்படியே இது கீழே பார்த்தீங்கன்னா இங்கே ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. இங்கே கீ வச்சுக்கிற மாதிரி, இந்த கீ இங்கே வச்சுக்கிற மாதிரி ஸ்டோரேஜ் ஸ்பேஸும் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இந்த வண்டியோட மோட்ஸ் சொல்லியிருந்தேன்ல, என்னென்ன மோட்ஸ் பார்த்தீங்கன்னா ஜிப், ஜாப், ஜூப்புன்னு சொல்லிட்டு. ஜிப்புன்றது வந்து நீங்கள் நார்மல் சிட்டி டிரைவிங் எடுத்துகிட்டு போகிறது. ஜாப்புன்றது அதோட கொஞ்சம் வண்டியை வந்து கொஞ்சம் உங்களோட டோட்டல் ரெஸ்பான்ஸ் கொஞ்சம் அதிகமாக ஃபீல் ஆகும் உங்களுக்கு. அதே ஜூமுன்றது வந்து உங்களோட ஃபுல் பவர், வண்டியோட ஃபுல் பவர் உங்களுக்கு எக்ஸ்போஸ் ஆகும். அதான் ஜூமுன்றோட மோட்ஸ். இந்த 3 மோட்ஸ் உங்களுக்கு. அதுக்கப்புறம் வந்து இந்த வெஹிக்கிளோட வந்து அந்த கூஸ் பம்புன்னு சொல்லியிருந்தேன். அதான் வந்து வண்டியோட ஒன்ஸ் நீங்கள் தாட்டில் கொஞ்சம் கொடுக்கும்போது வந்து வண்டியோட ஒரு கியர் மைனஸ் ஆகி திரும்ப ஒரு புஷ்ஷோட மேலே ரைஸ் ஆகும். அதுதான் உங்களுக்கு கூஸ் பம்புன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. வியூஸ் எல்லாம் ஃபுல்லாக பார்க்கலாம். ரேர் சீட்டோட கெப்பாசிட்டி அண்ட் வண்டியோட ஹைட் எல்லாம் பார்க்கலாம் உங்களுக்கு. வாங்க ரிவர் ப்ரொஃபைல் போய் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ரேர் சீட்டுக்கு வந்துட்டோம். ரேர் சீட்டோட ப்ரெசன்ஸ் பார்த்துப்பீங்க. நான் ஹைட் பார்த்தீங்கன்னா 6 feet இருக்கும். அதே 6 feet நான் பாருங்க நல்லா ஹெட்ரூம் இருக்கும் உங்களுக்கு, ஃபீல்னஸ். அதுமாதிரி நல்லா குஷன் சீட் நல்லா ஃபீல் ஆகுது. நல்லா சீட்ஸோட கெப்பாசிட்டி நல்லா ஃப்ரீயாக இருக்குது. அதுவும் பெட்டில் வந்து ஒருத்தவங்க கம்ஃபர்டபுளாக உட்காரலாம். 3 members வந்து உங்களுக்கு நல்லா கம்ஃபர்டபுளாக உட்காரலாம். அதாவது ரியலில் பார்த்தீங்கன்னா ஏசி வென்ட்ஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஏசி வென்ட்ஸ் கீழே வந்து உங்களுக்கு சார்ஜிங் இது கொடுத்துருக்காங்க. சார்ஜிங் சாக்கெட் ஒன்று கொடுத்துருக்காங்க. அதுக்கு மொபைல் என்ன வச்சுக்கிற மாதிரி. அதே மாதிரி சீட்ஸில் வந்து ஒரு மேக்சின் ஹோல்டர்ஸ் கொடுத்துருக்காங்க 2 சைடும். அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு வேறு என்னென்ன ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, இதுதான் இது நடுவில் வந்து ஒரு பாட்டில் ஹோல்டர் வித் நம்ம ஆம்ரெஸ்ட்டோட சேர்த்து இருக்குது. அது 2 கப் ஹோல்டர் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. அதே மாதிரி சீட்ஸ் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா லெதர் சீட்ஸ் தான் ப்ரொவைட் பண்ணுறாங்க. லெதர் சீட்ஸ் தான் ப்ரொவைட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் இந்த வண்டியில் வந்து உங்களுக்கு ஏபிஎஸ் வித் அது கொடுத்துட்டு ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் ட்ராக்ஷன் கண்ட்ரோல், அதுக்கப்புறம் ஹில் அசிஸ்ட், அதுக்கப்புறம் வந்து இன்னும் நிறைய சம்மோர் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. என்னென்ன ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க, ஏடிஎஸ். அதான் மெயின் ஃபஸ்ட்டு சொல்லணும். ஏடிஎஸ்ன்றது வந்து உங்களுக்கு வந்து வண்டியை இப்போது இது டெஸ்ட்டில் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இது அதே அந்த டாப்பாக நம்ம எதிர்பார்க்க முடியாது. ஆனால் இந்த வெஹிக்கிள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஃப்ரண்ட்டில் ஒரு வெஹிக்கிள் போயிட்டுருக்கு அப்படின்னா அந்த வெஹிக்கிளுக்கும் இதுக்கும் டிஸ்டன்ஸ் எவ்வளோ இருக்குது அதை கால்குலேட் பண்ணி அதை அதுக்கேற்ற ஸ்பீடு இது பண்ணுறது. அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு டிராஃபிக் கண்ட்ரோல்ஸ் இது பண்ணுறது, டிராஃபிக் லைட்ஸ் அது சுவிச்சஸ் பார்த்துட்டு இதுக்கு அங்கே என்ன சிக்னல்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு ப்ரொவைட் பண்ணி இதில் அதுக்கேற்ற மாதிரி இது வந்து ஸ்பீடு இது ஸ்டெபிலைஸ் பண்ணிக்கிறது, அது மாதிரி நிறைய ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இந்த வெஹிக்கிளில் வந்து இன்னொன்று என்னென்னா, உங்களுக்கு ஒன்ஸ் நீங்கள் ஹை ஸ்பீடில் போகும்போது ஹை ஸ்பீட்னா எப்படின்னா உங்களுக்கு வந்து லிமிட்டட் ஸ்பீடு எக்ஸ்ட்ரா லிமிட் ஸ்பீடு போயிடல. அப்புறம் போகும்போது உங்களுக்கு வந்து ஒரு நீங்கள் அதிகமாக ஸ்பீடு போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இண்டிகேஷன் லைட் ஒன்று இண்டிகேஷன் காட்டும். அதுக்கு பதில் இந்த இதில் வாய்ஸ் கண்ட்ரோல் கொடுத்துருக்காங்க. எப்படின்னா உங்களுக்கு சொந்தக்காரங்க இல்லை உங்கள் ஒய்ஃப், உங்கள் பேரண்ட்ஸ், இல்லை உங்களோட ரிலேட்டிவ்ஸ், இல்லை உங்கள் தம்பி தங்கச்சி யாராக இருந்தாலும் யாருன்னா ஒரு வாய்ஸ் செட் பண்ணி இப்போ நீங்கள் ஹை ஸ்பீடு போகிறீங்க, ஸ்பீடை குறைங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிற மாதிரி வாய்ஸ் கண்ட்ரோலும் கொடுக்கலாம். அவங்க நிறைய அது மாதிரி ஃபீச்சர்ஸ் எனேபிள் பண்ணியிருக்காது. ஒரு பியூட்டிஃபுல்லாக இருக்குது. அவங்ககிட்ட இது மஹேந்திரா சைட்லேருந்து ஒரு தம்ஸ் அப் கொடுத்துக்கலாம். அதுக்கு நம்மளும் ஒரு குட் ஃபீச்சர்ஸ்னு சொல்லிட்டு இதை ஆட் பண்ணிக்கலாம். இன்னும் நிறைய அது மாதிரி ஃபங்க்ஷன்ஸ்லாம் நிறைய கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி சீட்ஸ் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா எங்கள் லெதர் சீட்ஸ் சொல்லியிருந்தேன். ஆனால் ஒரே அதில் ஒரு ட்ராபேக்கும் ஒன்று இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டாப் என்ன எடுக்கிறோம், ஆனால் எந்த இது வேரியண்ட்லேயுமே உங்களுக்கு வென்டிலேட்டர் சீட்ஸ் ப்ரொவைட் பண்ணலை. அது ஒரு ட்ராபேக். அதே மாதிரி ஸ்டேரிங் கண்ட்ரோல்ஸ்லேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது டாப் எண்ட் வரதால் பேடல் ஷிஃப்டர் கொடுக்கல, ப்ரொவைட் பண்ணல. சரி, பேடல் ஷிஃப்டர்னா கூட பார்க்கலாம். ஆனால் வென்டிலேட்டர் சீட்ஸ் ப்ரொவைட் பண்ணாது ஒரு ட்ராபேக்காக இருக்குது. மகேந்திரா சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா பார்த்துக்கோங்க இது. ஏன்னா நான் இப்போது நிறைய போகும்போது டாப் எண்ட் போகும்போது அவங்க வென்டிலேட்டர் சீட்ஸ் எதிர்பார்ப்பாங்க. பட் இதில் ப்ரொவைட் பண்ணாது ஒரு ட்ராபேக்காக இருந்தாலும், பட் மற்றது வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி கொடுத்துருக்கீங்க, ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க அவங்க. இப்போ வாங்க நம்ம ரியர் சீட்ஸுக்கு தேர்ட் சீட்ஸுக்கு போயிட்டு அந்த சீட்ஸோட கெப்பாசிட்டி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ தேர்ட் சீட்ஸுக்கு போகலாம். உள்ள இன்ட்ரோ ஆகியாச்சு. சீட்ஸ்குள்ளே வந்தாச்சு. இங்கேயே ஏசி வென்ட்ஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இல்லை இதோ பாருங்கள், இந்த சைடும் இந்த சைடு ஏசி வென்ட் இருக்குது. நம்ம ஏசி கண்ட்ரோல்ஸ் இங்கேயே பண்ணிக்கலாம். அதுமாதிரி ஏசியோட ஸ்பீடு இங்கே ஏசி வந்து கொடுத்துருக்காங்க. அப்படியே இன்சைட் திருப்புங்க அப்படியே கேமராவை. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு எங்களுக்கு ஏசி ஸ்பீடு அட்ஜஸ்டபிள் கொடுத்துருக்காங்க. எவ்வளோ ஸ்பீட் நம்ம இங்கே தேர்ட்ஸ் ரோக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி. அப்படியே இங்கே ஒரு 2 கப் ஹோல்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. அது ஒரு நல்ல இதுதான். அது இங்கே ஸ்பீக்கர்ஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இந்த தேர்ட் ரோக்கும் அது இந்த இடத்துல இதான் ஸ்பீக்கர்
ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அதுலேயே அதுக்கு ஸ்பீக்கர் இங்கே வந்து XU711ன்றத லோகோ நேமும் பேஸ்ட் பண்ணியிருக்காங்க. பட் இங்கே வந்து ஒரு அடல்ட்டால் உட்கார முடியும், இல்லை இங்கே ஒரு அடல்ட்டாக உட்கார முடியும்னு கேட்டிங்கன்னா நோ சொல்லணும். நான் ஏன் சைல்டாக உட்காந்துட்டு போக முடியும் இந்த இடத்துல, ஏன்னா அந்தளவுக்கு, ஏன்னா எனக்கு பார்த்துக்கோங்க எவ்வளோ இடிக்குதுன்னு சொல்லிட்டு எனக்கு கம்ப்ளீட்டாக உட்கார முடியல. ஆஃப் ஸ்டெச் ஒரு லாங் ட்ரைவ் போகிறோன்னா இதில் உட்கார முடியுமான்னு கேட்டால் கன்ஃபார்ம் நோ. இது அதுதான். ஆனால் இதுலேயே வந்து 2 வேரியன்ட் இருக்குன்னு சொன்னாங்க. ஒன்று 5 சீட்டர் வேரியன்ட், இன்னொரு 7 சீட்டர் வேரியன்ட்டு. நீங்கள் 5 சீட்டர் வேரியன்ட் போகிறீங்கன்னா அதில் உங்களுக்கு பூட் ஸ்பேஸ் அதிகமாக கிடைக்கும். ஆனால் 7 சீட்டர் வேரியன்ட் பூட் ஸ்பேஸ் எதிர்பார்க்க முடியாது. ஏன் 7 சீட்டர் வேரியன்ட் போது பின்னாடி பூட் ஸ்பேஸ் வைக்க அவங்க இதுலேயே ப்ரொவைட் பண்ணுறதால அந்தளவுக்கு அவங்க வைக்க முடியலன்னு சொல்கிறது, வைக்க முடியாது. ஏன்னா ஆக்சுவலாக ஃபுல்லாக இதில் ஸ்டோரேஜ் கவலையாக இருந்தாலும் உங்களுக்கு அது ப்ரொவைட் பண்ண முடியல. அதுமாதிரி மொத்தம் எத்தனை ஏர் பேக்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 7 ஏர் பேக்ஸ் இருக்குது. அது டாப் வேரியண்ட்டில் மட்டும் 7 ஏர் பேக்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. மற்ற வேரியண்ட்ஸ்லையும் 2 ஏர் பேக்ஸ் தான் ப்ரொவைட் பண்ணுறாங்க மற்ற வேரியண்ட்டில். இதுதான் இன்டீரியரோட ஃபுல் எக்ஸ்ப்ளனேஷன். இதுதான் உங்களுக்கு. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம கூட இருக்கிற சார் பார்த்தீங்கன்னா இந்த ஷோரூமோட மேனேஜர் ஜெயபாண்டியன். அவர் தான் நம்மளுக்கு இந்த அலெக்ஸா பற்றி இப்போ டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறாரு. இப்போ நம்ம வண்டியோட வாங்க இப்போ இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் அண்ட் ஃபுல் அலெக்ஸா டீட்டெயில்ஸ் பற்றி சார்கிட்ட கேட்கலாம். சார் ஸ்டார்ட் பண்ணுங்கள் சார். Hi Alexa, open the sunroof. Okay. Alexa, close the sunroof. Okay. வாங்க, வேறு என்ன சார் பண்ணலாம்? Alexa வந்து you can control your temperatures நீங்கள் கண்ட்ரோல் பண்ணலாம். Sorry, I'm not sure. அதுக்கு அடுத்தது நீங்கள் சாங்ஸ், நீங்கள் என்ன அங்காமாவில் என்ன சாங்ஸ் வேணுமோ அதை நீங்கள் சாங்ஸ் ப்ளே பண்ணலாம். அடுத்தது நீங்கள் நியரஸ்ட் பிளேசஸ் நேவிகேஷன்ஸ்லேருந்து நீங்கள் ரெஸ்டாரண்ட்ஸு, பெட்ரோல் பங்க்ஸு இதெல்லாம் நேவிகேட் பண்ணோன்னா நீங்கள் அலெக்ஸாலே பண்ணலாம். ஓகே. ஸோ நீ நாட் டு கோ அண்ட் டச் எவ்ரி டைம். ஸோ இட்ஸ் சேஃப்டி ஃபீச்சர்ஸ். உங்களுக்கு எந்த விதமான கஷ்டமும் இல்லாமல் நீங்கள் வண்டி ஓட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும் இந்த ஃபீச்சர்ஸ்லாம். ஓகே. குட் ஆஃப்டர்நூன். சொல்லுங்க. Good afternoon. நைஸ் ரெஸ்பான்ஸ். எவ்வளோ அழகாக நாங்கள் பண்ணதில்ல. அலெக்ஸாவில் வந்து பேசிக்காக ஒரு சில இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். தெரிஞ்சுக்கோ, அப்புறம் என்ன ரெக்வஸ்ட் பண்ணிக்கோ. அலெக்ஸாவில் பேசிக்காக என்ன, ஒரு சாங் நம்ம ப்ளே பண்ணுறோன்னா இப்போ இதில் அலெக்ஸா யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அமேசான் ப்ரைம் வந்து ஆக்டிவேட் பண்ணியிருந்தீங்கன்னா மட்டும்தான் அமேசான் மியூசிக் வரும். ஓகே. அமேசான் மியூசிக்கில் இருக்கிற பாட்டு எல்லாமே அலெக்ஸாவில் ப்ளே ஆகும். ஓகே. நம்ம டிவியில் சொல்கிற மாதிரி, அதில் சொல்கிற மாதிரி ஆட் வர மாதிரிலாம் ப்ளே ஆகும். ஸ்டாப் த மியூசிக். இது வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தான். நம்ம ஒரு டிரைவில் இப்போவே வந்து நம்ம வந்து எவ்வளோக்கு எவ்வளோ வந்து நம்ம ஒரு கம்ஃபர்ட் லக்ஸரியாக ஃபீல் பண்ண முடியுமோ அவ்வளோக்கு எவ்வளோ ப்ளே பண்ணிக்கலாம். இப்போ அங்காமாவில் இருக்கிற எல்லா சாங்கும் நம்ம ப்ளே பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ரீசெண்டாக ஹிட்டாக இருக்கிற சாங் என்ன சாங் சொல்லலாம்? அலெக்ஸா ப்ளே பரம் சுந்தரி. ஸ்டாப் த மியூசிக். ஸோ இப்போ நம்ம வந்து ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தான். ஒரு ஹியூமன் கூட வந்து நம்ம எப்படிலாம் நம்ம கான்டாக்ட் பண்ணி நம்ம காரை கண்ட்ரோல் பண்ண முடியுமோ பண்ணிக்கலாம். இப்போ அடுத்து வந்து சன்ரூஃப்லாம் நம்ம ட்ரைவ் பண்ணிகிட்டே இருக்கோம், பின்னாடி ஃபேமிலியாக இருக்காங்க, கிட்ஸ் எல்லாம் இருக்காங்க, சன்ரூஃப் வந்து ஓப்பன் பண்ணணும் அப்படின்னா அலெக்ஸா ஓப்பன் த சன்ரூஃப். இப்போ நம்ம இந்த ஓகே கூகுள் கூட நம்ம என்னெல்லாம் நம்ம கம்யூனிகேட் பண்ணிக்கிறோமோ அதே மாதிரி அலெக்ஸா யூஸ் பண்ணுறவங்க எல்லாருக்குமே தெரியும் அவர் எவ்வளோ ஒரு யூசர் ஃப்ரெண்ட்லி அப்படின்னு. அந்த யூசர் ஃப்ரெண்ட்லி நம்ம காருக்குள்ளே நம்ம இதை கொண்டு வந்துடுறோம். அவ்வளோதான். இப்போ நெக்ஸ்ட் வேற என்ன உங்களுக்கு க்ளோஸ் அலெக்ஸா க்ளோஸ் த சன்ரூஃப். அலெக்ஸா க்ளோஸ் த சன்ரூஃப். இது இல்லாமல் ஆண்ட்ராய்டு ஆட்டோவும் இருக்குது. அலெக்ஸா இல்லாமல் ஆண்ட்ராய்டு ஆட்டோவும் இருக்குது, ப்ளூடூத் கனெக்டிவிட்டியும் இருக்குது, அப்புறம் யூஎஸ்பியும் யூஸ் பண்ணிக்கலாம், அப்புறம் ஆண்ட்ராய்டு ஆட்டோவும் யூஸ் பண்ணிக்கலாம்.
ரைட் சைடு சர்க்குலேஷன். பார்க்கலாம். ஹோம் பேஜ் இதுதான். இதில் வந்து ஃபஸ்ட்டு ஃபன் டு ட்ரைவ், ஃபன் வித் XU700 ஆண்ட்ராய்டு ஆட்டோ கார்ப்ளே கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு இப்போது கிளிக் பண்ணது ஃபன் வித் XU700. இப்போ கனெக்ட் ஆகுது ஆண்ட்ராய்டு ஆட்டோ கூட, ஃபோன் கூட கனெக்ட் ஆகுது. இப்போ வண்டியோட லொக்கேஷன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இல்லை காலிப்ரேட் பண்ணுறது. இப்போ வண்டி ஒன்ஸ் டிரைவ் பண்ணும்போது உங்களுக்கு டார்க்கும் பவர் எவ்வளோ இதாகுதுன்னு சொல்லிட்டு காட்டும் அதில். செட்டிங்ஸில் என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரல் டிஸ்பிளே மீட்டர் யூகேலையா யூஎஸ் மீட்டரில் வேணுமா யூனிட்ஸ்க்காக இது. ஓகே ஓகே. இப்போ கிலோமீட்டருக்கு போடுறோம்ல ஆமாம் அதுக்கான ஓகே. இதெல்லாம் டிஸ்பிளே என்ன இருக்குது, பிரைட்னஸ் உங்களுக்கு தேவை, லைட், ஹோம் லேஅவுட்டு இந்த மாதிரி ஓகே ஓகே ஓகே. டெம்பரேச்சர், பிரைட்னஸ், இன்ஸ்ட்ருமெண்ட் கன்சோலோட பிரைட்னஸ் இது. டேட் அண்ட் டைம் ஆட்டோமேட்டிக்காக சிங்க்னைஸ் ஆகும் ஃபோன் கூட கனெக்ட் பண்ணி வச்சுருந்தோன்னா. ஆடியோ, இப்போ ஆடியோ சவுண்டு ஆல்ரெடி நிறைய 3D சவுண்ட்ஸோட எனேபிள் ஆகிருக்கு. அலெக்ஸா ப்ளே பரம் சுந்தரி. இப்போ சவுண்ட் எப்படி இருக்குன்னு கேளுங்க. Param Sundari by A.R. Rahman, Shreya Ghoshal from Hungama Music. எஸ். You won't look after my wounds. I suppose you will never regret it. I should throw myself off from the roof. Cause you fucking love it when I fade. Cause you won't look after my wounds. I suppose you will never regret it. I should throw myself off from the roof. Cause you fucking love it when I fade. நெக்ஸ்ட்டு வெஹிக்கிள். ஃபோன் கனெக்டிவிட்டி ப்ளூடூத் கனெக்ட் ஆகிருக்காங்க இந்த ஃபோனில். கனெக்டட் டிவைஸ் ப்ளூடூத் கனெக்ட் ஆகும் இல்லை கனெக்ட் ஆகிருக்கு ஏற்கனவே. அதுக்கப்புறம் யாரே டிவைஸு, டிஸ்கவரி, ரிங்டோன். இப்போ என்ன ரிங்டோன் தேவையா அதை வச்சுக்கலாம். அதுலேயே வச்சுக்கலாம். எஸ்எம்எஸ் செட்டிங்ஸும் இருக்குது. அப்புறம் வைஃபை கனெக்ஷன்ஸ், இது அலெக்ஸா நீங்கள் சொன்னது. அவ்வளோதான் செட்டிங்ஸ். எக்கோ சென்ஸ், டிஸ்பிளே செட்டிங்ஸ், பிரைட்னஸ், ஸ்லீப் மோட், அதான் எவ்வளோ நேரத்தில் ஸ்லீப் ஆகுதுன்னு, கிளாக், டிஜிட்டல் அனலாக் இருக்குது, ஹோம் லேஅவுட், இது வேறு சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் இருக்குது இதில். And I'm burned by the morning light. I make the same mistake more than twice. Same song, but brand new dance. I wear out my third second chance. You take my breath and I can't get it back. Might be time for me to face the facts. The best me is front, rear, right side overview,
லெஃப்ட் சைடு, ரியர் டவுன், ஃபாஸ்ட்டு ரெண்டு பார்த்து ரியர் அப். வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க, உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இந்த வெஹிக்கிள் நம்ம அவைலபிள் பண்ணி கொடுத்த மகேந்திராவுக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லிவிட்டு அண்ணனுக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லிடலாம். அதே மாதிரி அதனால் நேம் பார்த்தீங்கன்னா விஜய், அவர் தான் இங்கே சேல்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருக்காரு. அதேமாதிரி உங்களுக்கு ஃபர்தர் போது இந்த வெஹிக்கிள் புக்கிங்ஸ், டெஸ்ட் ட்ரைவ், மற்ற ஏதாவது ஃபர்தராக தெரிஞ்சுக்கணுன்னா அதனோட காண்டாக்ட் நம்பர் கீழே தரேன். அதேமாதிரி ஷோரூமோட லொக்கேஷன் தரேன், நீங்கள் ஃபர்தராக வந்து பார்த்துக்கோங்க. Until then, bye from Bala. Always keep smiling.